Next is DNA replication. DNA replication அப்படின்னா என்னன்னா இப்போ செல் டிவைட் ஆகும்போது ஒரு செல் வந்து ரெண்டா டிவைட் ஆகுது. இப்போ அந்த செல்ல இருக்கிற டிஎன்ஏவும் ரெப்ளிகேட் ஆகும். அதாவது தன்னை மாதிரியே இன்னொரு டிஎன்ஏவை அது ப்ரொடியூஸ் பண்ணும். அதுதான் வந்து டிஎன்ஏ ரெப்ளிகேஷன். ஸோ ஒரு செல் வந்து ரெண்டா டிவைட் ஆகும்போது அந்த பேரண்ட் செல்ல இருந்த டிஎன்ஏ மாதிரியே ரெண்டு டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆகி ரெண்டு செல்க்கு போயிடும். ஸோ இதுதான் வந்து டிஎன்ஏ ரெப்ளிகேஷன். ஸோ இட் இஸ் த பேசிக் ப்ராசஸ் தட் occurs within a cell. DNA molecule produces exact copies of its own structure during replication process. So two strands of DNA molecule have complementary base pairs. Nucleotides of each strand provide the information needed to produce its new strand. So நம்ம பார்த்தோம்ல டிஎன்ஏல வந்து ரெண்டு ஸ்ட்ராண்ட் இருக்கு. அந்த ரெண்டு ஸ்ட்ராண்ட்லயும் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி பேஸ் பேர் இருக்கும். அதில் இருக்க நியூக்ளியோடைட்ஸ் எல்லாம் சேர்ந்து இன்னொரு நியூ ஸ்ட்ராண்டை ப்ரொடியூஸ் பண்ணி டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆகும். அது எப்படி நடக்குது அப்படின்றத வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். தீஸ் ஆர் த ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன். ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன்னா ரெப்ளிகேஷன் எந்த இடத்துல ஆரிஜின் ஆகுது அப்படிங்கிறது தான். The specific points on the DNA where the replication begins is the site of origin. The two strands open and separate at this point, forming the replication fork. In the picture பாருங்க. So இதுதான் வந்து replication start ஆக போற origin ஆக போற point. இதுதான் வந்து site of origin. இந்த இடத்துல வந்து ரெண்டு டிஎன்ஏவும் வந்து பிரிஞ்சு அந்த டபுள் ஹெலிக்ஸ் சொல்லுவோம்ல எப்படி சுத்தி சுத்தி போகுதுல அது வந்து பிரிஞ்சு ஒரு ஃபோக் மாதிரி ஆயிடுது பாருங்க. இது வந்து ஒரு ஸ்ட்ராண்ட், இது வந்து இன்னொரு ஸ்ட்ராண்ட். ஸோ இந்த ரெண்டு ஸ்ட்ராண்டும் பிரிஞ்சு ஒரு ஃபோக் மாதிரி ஃபார்ம் ஆயிடுது. நம்ம சாப்பிட யூஸ் பண்ணுவோம்ல ஃபோக் ஸ்பூன், அதான் அந்த மாதிரி ஃபார்ம் ஆயிடுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அன்வைண்டிங் ஆஃப் டிஎன்ஏ மாலிக்யூல். இந்த மாதிரி டிஎன்ஏ வந்து இப்படி பிரியறதுக்கு காரணம் ஒரு என்சைம் பேரு ஹெலிகேஸ். இதுதான் வந்து ரெப்ளிகேஷனை வந்து ஆரிஜினேட் பண்ற ஒரு என்சைம். இந்த ஹெலிகேஸ் வந்து இந்த ரெண்டு ஸ்ட்ராண்டா டிஎன்ஏவை பிரிக்குது. அதுக்கப்புறமா வந்து இன்னொரு என்சைம் கால் டோபோய்சோமெரேஸ் separates the double helix above the replication fork and removes the twist formed during the unwinding process. So இதுதான் வந்து டோபோய்சோமெரேஸ் அப்படின்ற என்சைம். இந்த என்சைம் வந்து சைட் ஆஃப் ஆரிஜினுக்கு கொஞ்சம் மேலே இருக்கு. இது வந்து என்ன ஹெல்ப் பண்ணுதுன்னா இந்த ரெண்டு ஸ்ட்ராண்டும் வந்து பிரியும் போது எதுவும் வந்து சிக்கல் வராம அதை வந்து பிரிச்சு ரெண்டு தனித்தனி ஸ்ட்ராண்டா பிரிச்சு அனுப்புது. ஸோ இதுதான் இந்த என்சைமோட வேலை. So helicase அப்படின்ற enzyme it separates two strands of the DNA. Topoisomerase அப்படின்ற enzyme it removes the twist formed during the unwinding process. So each of the separated DNA strands function as a template. So இது ஒரு template, இது ஒரு template. இதுதான் வந்து strand. Next வந்து formation of RNA primer. RNA primer அப்படின்றது என்னன்னா it is a short segment of RNA nucleotides. The primer is synthesized by the DNA template close to the origin of replication site. So replication site க்கு கொஞ்சம் பக்கத்துல RNA primer அப்படிங்கிறது வந்து synthesize ஆகுது. RNA primer synthesize ஆனதுக்கு அப்புறமா after the formation of RNA primer, nucleotides are added with the help of an enzyme DNA polymerase and a new complementary strand of DNA is formed from each of the parent strand. அதாவது வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து டபுள் ஹெலிக்ஸ் டிஎன்ஏ. இதுல இந்த என்சைம்ஸ் எல்லாம் ஹெலிகேஸ், டோபோய்சோமெரேஸ் இந்த எல்லாமே சேர்ந்து இந்த டிஎன்ஏ ஸ்ட்ராண்டை ரெண்டா பிரிச்சிடுச்சு. இது ஒரு ஸ்ட்ராண்ட், இது ஒரு ஸ்ட்ராண்ட். இப்போ இங்கே இந்த இடத்துல வந்து இந்த ரெப்ளிகேஷன் சைட்டு கொஞ்சம் பக்கத்துல ஆர்என்ஏ பிரைமர் வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த ஆர்என்ஏ பிரைமர் என்ன பண்ணும்னா நியூக்ளியோடைட்ஸை வந்து ஃபார்ம் பண்ணும். நியூக்ளியோடைட்ஸ் வந்து நம்ம படிச்சிருக்கோம்ல, என்னது நியூக்ளியோடைட்ஸ்னா நைட்ரோஜனஸ் பேஸ், சுகர் அண்ட் ஃபாஸ்பேட் இதெல்லாமே பைண்ட் ஆயிருக்குது. அதுதான் நம்மளுக்கு டிஎன்ஏ ஸ்ட்ரக்சருக்கு தேவை. ஸோ இந்த ஆர்என்ஏ பிரைமர் வந்து அந்த நியூக்ளியோடைட்ஸை சிந்தசைஸ் பண்ணிட்டே வரும்.
நியூக்ளியோடைட்ஸை சிந்தசைஸ் பண்ணிட்டே வரும்போது அப்போ இன்னொரு ஸ்ட்ராண்ட் ஃபார்ம் ஆகுது. இங்க ஒரு ஸ்ட்ராண்ட், இங்க ஒரு ஸ்ட்ராண்ட். இதுதான் காம்ப்ளிமெண்டரி பேர் ஆஃப் அனதர் ஸ்ட்ராண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராண்ட் வந்து கண்டினியூஸ் ஸ்ட்ராண்டா வந்து ஃபார்ம் ஆகும். அதுதான் வந்து லீடிங் ஸ்ட்ராண்ட். இது வந்து லீடிங் ஸ்ட்ராண்ட் கண்டினியூஸ். இன்னொரு ஸ்ட்ராண்ட் வந்து டிஸ்கண்டினியூஸா இருக்கும், அங்கங்க பிரேக் ஆயிருக்கு பாருங்க. இதுக்கு பேர் வந்து ஒக்கசாக்கி ஃப்ராக்மெண்ட்ஸ் அண்ட் இது வந்து லாகிங் ஸ்ட்ராண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஃப்ராக்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து எப்படி ஜாயின் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ லிகேஸ் அப்படின்ற ஒரு என்சைம் வந்து இந்த பார்ட்டாக இருக்கிற இந்த ஒக்கசாகி ஃப்ராக்மெண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஜாயின் பண்ணி அனதர் ஸ்ட்ராண்ட் வந்து ஃபார்ம் ஆகிடும். ஸோ இந்த ரெண்டு ஸ்ட்ராண்டும் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா ரெப்ளிகேஷன் ஸ்டாப் ஆகிடும். இந்த ரெண்டு ஸ்ட்ராண்டும் சேர்ந்து ஒரு டிஎன்ஏவாக ஃபார்ம் ஆகிடும், டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர். அதுக்கப்புறம் இந்த ஒரிஜினல் ஸ்ட்ராண்ட் வந்து திருப்பி வந்து காயில் ஆகி அந்த டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகிடும். இதுதான் வந்து டிஎன்ஏ ரெப்ளிகேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சைட் ஆஃப் ஆரிஜின். இந்த சைட் ஆஃப் ஆரிஜினில் ஹெலிகேஸ் அப்படின்ற என்சைம் இந்த ரெண்டு டிஎன்ஏவை ஸ்ட்ராண்ட்ஸாக பிரித்து விடும் இந்த ஃபார்ம் ஆஃப் அ ஃபோக். தென் டோபோசோமெரேஸ் என்சைம் என்ன பண்ணோம்னா அன்வைண்டிங் ப்ராசஸில் எதுவும் ட்விஸ்ட் வராமல் இருக்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறமா என்ன ஆகும்னா ஆர்என்ஏ ப்ரைமர் வந்து ஃபார்ம் ஆகும். ஆர்என்ஏ ப்ரைமர் இன்டர்ன் நியூக்ளியோடைட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணும். நியூக்ளியோடைட்ஸ் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா ஒரு சைடில் வந்து லீடிங் ஸ்ட்ராண்டும் ஒரு சைடில் வந்து ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸும் ஃபார்ம் ஆகும். அதுக்கு பேர் ஒக்கசாக்கி ஃப்ராக்மெண்ட்ஸ். அது வந்து லாகிங் ஸ்ட்ராண்ட். டிஎன்ஏ லிகேஸ் வந்து இந்த ஃப்ராக்மெண்ட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணிடும். ஸோ இது ஒரு ஸ்ட்ராண்ட், இது ஒரு ஸ்ட்ராண்டாக ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா இது ரெண்டும் சேர்ந்து ஒரு டிஎன்ஏ ஆகிடும். அப்புறம் ஆல்ரெடி இருக்கிற ரெண்டு ஸ்ட்ராண்ட் சேர்ந்து அனதர் டிஎன்ஏவாக ஆகிடும். இதுதான் வந்து டிஎன்ஏ ரெப்ளிகேஷன். சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெரிடிட்டரி இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு பாஸ் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து இன்ஃபர்மேஷன் ரிக்வயர்ட் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். டிஎன்ஏல ப்ரோட்டீன்ஸ் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, குரோமோசோமில் ப்ரோட்டீன்ஸ் இருக்குன்னு, அந்த ப்ரோட்டீன்ஸ்க்கு தேவைப்படுற இன்ஃபர்மேஷனை வந்து கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து இட் கண்ட்ரோல்ஸ் தி டெவலப்மெண்டல் ப்ராசஸ் அண்ட் லைஃப் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் அன் ஆர்கானிசம். ஸோ டெவலப்மெண்ட் அண்ட் லைஃப் ஆக்டிவிட்டீஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். இதுதான் வந்து சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ. நெக்ஸ்ட் இஸ் யோர் செக்ஸ் டிட்டர்மினேஷன். ஒரு குழந்தை வந்து ஆணா பொண்ணா அப்படின்றத எப்படி வந்து தீர்மானம் ஆகுது அப்படின்றது தான் இந்த செக்ஸ் டிட்டர்மினேஷன். So the formation of zygote into male or female during development is called sex determination. Sex is determined by the chromosomes of an individual. So நம்ம பாடியில் இருக்கிற chromosomes தான் நம்ம வந்து ஆணா பெண்ணா அப்படின்றத நிர்ணயிக்குது. அது எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் பீயிங்ஸில் வந்து 23 pairs of chromosomes இருக்குன்னு பார்த்தோம். 22 pairs வந்து ஆட்டோசோம்ஸ், 23rd pair வந்து செக்ஸ் குரோமோசோம். அப்போ ஃபீமேல் கெமெட்டில் வந்து எக் ஃபார்ம் ஆகும்போது 22 + XX குரோமோசோம்ஸ் இருக்கும். அதே மாதிரி மேலோட ஸ்பெர்ம் ஃபார்ம் ஆகும்போது அதில் வந்து 22 + XY இருக்கும். 22 + X ஆர் 22 + Y எது வேணா இருக்கலாம். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்க. எல்லா ஃபீமேல் பாடியிலையும் உண்டாகிற எக்ல வந்து 22 + XX குரோமோசோம் இருக்கும். இந்த XX தான் 23rd pair of chromosomes. அதுக்கு பேர் வந்து ஹோமோகேமெட்டிக் பிகாஸ் இட் இஸ் சிமிலர். ஸோ ஹோமோகேமெட்டிக். அதே மாதிரி மேலில் இருக்கிற ஸ்பெர்ம்ஸில் வந்து ஐதர் 22 + X இருக்கலாம் ஆர் 22 + Y இருக்கலாம். ரெண்டில் ஏதாவது ஒன்று இருக்கலாம். எக்ஸாகவும் இருக்கலாம், ஒய்யாகவும் இருக்கலாம். ஸோ எந்த ஸ்பெர்ம் போய் எக்கை ஃபியூஸ் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த ஆஃப் ஸ்ப்ரிங் வந்து மேலா ஃபீமேலா அப்படிங்கிறது டிட்டர்மின் ஆகுது. ஸோ இந்த 22 + X இருக்கிற ஸ்பெர்ம் வந்து எக்கை போய் ஃபியூஸ் ஆச்சுன்னா எக்ஸும் ஜாயின் ஆகி ஃபீமேல் கிடைக்கும். 22 + Y இருக்கிற ஸ்பெர்ம் வந்து எக்கை போய் ஃபியூஸ் ஆகும்போது எக்ஸும் ஒய்யும் சேர்ந்து XY குரோமோசோம் கிடைக்கும். XY குரோமோசோம் இருந்ததுன்னா அது வந்து மேல். அதுதான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ 22 + X 22 + Y இந்த ரெண்டில் எந்த குரோமோசோம் வந்து egg fuse ஆகுதோ that determines whether the child is male or female. So it is only the sperm which is responsible for determining the sex of the child, and mother has
no role to play in determining the sex of the child. அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. ஸோ XY வரும்போது அது வந்து மேல் சைல்ட் ஆகுது, XX வரும்போது அது ஃபீமேல் சைல்ட் ஆகுது. ஸோ ஃபீமேல் பாடியில் 23rd குரோமோசோம் XX தான். ஆனால் ஸ்பெர்மில் தான் வந்து ஐதர் எக்ஸாக இருக்கலாம் ஆர் ஒய்யாக இருக்கலாம். எக்ஸ் போய் எக்ஸை ஃபியூஸ் ஆகும்போது XX ஃபீமேல் கிடைக்குது. ஒய் ஸ்பெர்ம் போயிட்டு எக்ஸை ஃபியூஸ் பண்ணும்போது XY கிடைக்கும். ஸோ தட் பிகம்ஸ் மேல். ஸோ இதுதான் செக்ஸ் டிட்டர்மினேஷன். நெக்ஸ்ட் வந்து மியூட்டேஷன். மியூட்டேஷன் அப்படின்ற டேர்மை இன்ட்ரடியூஸ் பண்ணவர் வந்து ஹுகோ டி வ்ரீஸ் இன் 1909. He observed certain phenotypic changes in the evening primrose plant Inothera lamarckiana. ஸோ அவர் வந்து ஈவினிங் பிரிம்ரோஸ் பிளான்ட்டை வந்து அப்சர்வ் பண்ணும்போது சடனாக ஒரு ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் வந்து நோட்டீஸ் பண்ணார். ஸோ அதுதான் வந்து மியூட்டேஷன். Mutation is an inheritable sudden change in the genetic material of an organism. ஸோ ஒரு ஆர்கானிசமில் இருக்க டிஎன்ஏல வந்து ஒரு சடன் சேஞ்ச் ஆனால் அது வந்து ஃபிசிக்கல் கேரக்டரிஸ்டிக்கில் ரெப்ரசன்ட் பண்ணும். அதுதான் வந்து மியூட்டேஷன். மியூட்டேஷன் அப்படின்றதுனா இன்ஹெரிட்டபிள் சடன் சேஞ்ச் இன் த ஜெனட்டிக் மெட்டீரியல் ஆஃப் அன் ஆர்கானிசம். சடனாக ஒரு சேஞ்ச் வந்து ஜீன்ஸில் வந்து அதாவது டிஎன்ஏல வந்து ஹேப்பன் ஆனால் அது மியூட்டேஷன். மியூட்டேஷன் வந்து 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. குரோமோசோமல் மியூட்டேஷன், ஜீன் மியூட்டேஷன். குரோமோசோமல் மியூட்டேஷன் அப்படிங்கிறது என்னன்னா சடன் சேஞ்ச் இன் தி ஸ்ட்ரக்சர் ஆர் நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ். குரோமோசோமோட ஸ்ட்ரக்சர்லேயோ இல்லை நம்பர்ஸ்லேயோ சேஞ்ச் ஆனால் அது வந்து குரோமோசோமல் மியூட்டேஷன். This may result in changes in the structure of chromosomes. குரோமோசோமோட ஸ்ட்ரக்சரில் சேஞ்ச் ஆகிறது. அதாவது செல் டிவைட் ஆகும்போது சில எரர்ஸ் வரும். அதுதான் வந்து குரோமோசோமலோட ஸ்ட்ரக்சரை வந்து மாற்றிடும். Changes in the number and arrangement of genes takes place as a result of deletion. டெலிஷனா ஒரு குரோமோசோம் டெலீட் ஆகிடும். டியூப்ளிகேஷன், ஒரு குரோமோசோம் எக்ஸ்ட்ராவாக வந்துடும். ஒரு குரோமோசோம் இன்வர்ஷனாக திரும்பி நிற்கும். டிரான்ஸ்லொகேஷன், இந்த மாதிரியான எரர் செல் டிவிஷன் போது சில எரர்ஸ் நடக்கும்போது வரது ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச் ஆஃப் குரோமோசோம்ஸை ரிசல்ட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸும் வந்து மாறும் சில சமயம். அது வந்து என்னன்னா ஒன்று ஒரு குரோமோசோம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும், இல்லைன்னா 1 or more குரோமோசோம் அடிஷன் ஆகும் இல்லை டெலிஷன் ஆகும். ஸோ இந்த கண்டிஷனுக்கு பேர் ப்ளாய்டின்னு சொல்லுவாங்க. 2 types of ploidy இருக்கு, யூப்ளாய்டி, ஆனியூப்ளாய்டி. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. குரோமோசோமல் அதாவது வந்து மியூட்டேஷனை 2 டைப்ஸாக பிரிக்கிறாங்க. குரோமோசோமல் மியூட்டேஷன், ஜீன் மியூட்டேஷன். குரோமோசோமல் மியூட்டேஷன் அப்படிங்கிறது என்னன்னா ஸ்ட்ரக்சர் அண்ட் நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸில் சடன் சேஞ்ச் ஆகிறது குரோமோசோமல் மியூட்டேஷன். ஸ்ட்ரக்சரில் எப்படி சேஞ்ச் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல் டிவைட் ஆகும்போது deletion, duplication, inversion and translocation ஆச்சுன்னா structural changes of chromosomes வரும். number of chromosomes வந்து எப்படி ஆகும்னா செல் டிவைட் ஆகும்போது ஒரு குரோமோசோம் அடிஷனாவோ வரலாம், இல்லைன்னா ஒரு குரோமோசோம் டெலீட் ஆகிடலாம். 1 or more chromosomes டெலீட் ஆகிடலாம். இந்த கண்டிஷனுக்கு பேர் ப்ளாய்டி. ப்ளாய்டியில் வந்து அகெயின் 2 டைப்ஸ் இருக்கு, யூப்ளாய்டி அண்ட் ஆனியூப்ளாய்டி. யூப்ளாய்டி அப்படிங்கிறது என்னன்னா it is the condition in which individual bears more than the usual number of diploid chromosomes. அதாவது நம்மளோட பாடியில் இருக்க செல்ஸில் வந்து குரோமோசோம்ஸ் எப்பவுமே பேராக இருக்கும்னு சொல்லணும் இல்லையா, 2 எண்ணா இருக்கும். ஆனால் வந்து யூப்ளாய்டியில் வந்து அது வந்து 3 எண்ணா இருக்கலாம், இல்லை 4 எண்ணா இருக்கலாம். 3 எண்ணா இருந்ததுன்னா ட்ரைப்ளாய்டி, 4 எண்ணா இருந்ததுன்னா டெட்ராப்ளாய்டி. ஸோ அதாவது என்னன்னா ரெண்டு பேராக இருக்கிறதுக்கு பதிலாக 3 குரோமோசோம் இருக்கும். அந்த மாதிரி 3 இருக்கும் குரோமோசோம். இல்லை 4n அப்படின்றதுனா 4 இருக்கும் குரோமோசோம். அது வந்து டெட்ராப்ளாய்டி. ட்ரைப்ளாய்டியில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னால் ட்ரைப்ளாய்டியா உண்டாகிற அனிமலோ பிளான்ட்டோ இட் கேனாட் ரீப்ரொடியூஸ். ஏன்னா வந்து மற்ற இதுலலாம் மற்ற பிளான்ட்ஸில் மற்ற அனிமல்ஸ்லேயும் வந்து குரோமோசோம் வந்து பேராக இருக்கும். ஆனால் ட்ரைப்ளாய்டி இருக்கிற ஜீனில் வந்து எல்லாமே 3 இருக்கும். ஸோ இந்த ஜீனும் அந்த ஜீனும் சேர முடியாது. ஸோ ட்ரைப்ளாய்டி வில் ஆல்வேஸ் பி ஸ்டெரைல். வேறஸ் டெட்ராப்ளாய்டியில் வந்து 4 இருக்கும்போது என்ன ஆகும்னா
more fruits, more increased flower size இது எல்லாமே வரும். ஏன்னா பார்த்தீங்கன்னா 2 இருக்க வேண்டிய இடத்துல 4 இருக்கு. இந்த 4 வந்து அந்த எந்த பிளான்ட்டோட எந்த அனிமலோட சேருதோ அந்த 2 குரோமோசோமோட சேரும்போது அடிஷ்னலா நிறைய நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இதுதான் டெட்ராப்ளாய்டி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆனியூப்ளாய்டி. ஆனியூப்ளாய்டி அப்படிங்கிறது என்னன்னா லாஸ் ஆர் கெயின் ஆஃப் ஒன் ஆர் மோர் குரோமோசோம்ஸ் இன் அ செட். ஒரு பேர் எடுத்தீங்கன்னா அந்த பேர்ல வந்து ஒன்று இல்லாமலும் போகலாம், இல்லை அடிஷ்னலாகவும் இருக்கலாம். அதுதான் வந்து ஆனியூப்ளாய்டி. ஆனியூப்ளாய்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பேர்ல வந்து எக்ஸ்ட்ராவா ஒன்று இருக்கும், இல்லைனா வந்து அந்த பேரே இல்லாமல் இருக்கும், இல்லைனா வந்து ஒன்னே ஒன்று இருக்கும். அதுதான் வந்து ஆனியூப்ளாய்டி. இப்போ பாருங்க, இட் இஸ் த லாஸ் ஆர் கெயின் ஆஃப் ஒன் ஆர் மோர் குரோமோசோம்ஸ் இன் அ செட். அதாவது ஒரு செட் எடுத்தீங்கன்னா அதில் வந்து ஒரு பேர் இருக்கணும், அது நார்மல். அப்படி இல்லாமல் ஒன்னே ஒன்று இருந்ததுன்னா அது மோனோசோமி. ஒரு செட்டில் 2 பேர் இல்லாமல் ஒரே ஒரு குரோமோசோம் இருந்ததுன்னா அதுக்கு மோனோசோமின்னு பேர். அது 2n-1. நெக்ஸ்ட் வந்து ட்ரைசோமி. ட்ரைசோமி அப்படின்றது என்ன, ஒரு செட்டில் 3 குரோமோசோம் இருக்கு. இங்கே பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் 21ல வந்து பார்த்தீங்கன்னா 3 எக்ஸ் இருக்கு. ஸோ இது ட்ரைசோமி. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நலிசோமி. அதாவது அந்த பேரே இல்லாமல் இருக்கும், அந்த இடத்துல குரோமோசோமே இருக்காது, அது வந்து நலிசோமி. இதுதான் வந்து ஆனியூப்ளாய்டி. மேன்ல வந்து டவுன் சிண்ட்ரோம் அப்படின்றது வந்து இட் இஸ் காமன்லி நோன் ஆனியூப்ளாய்ட் கண்டிஷன். அதாவது டவுன் சிண்ட்ரோம் குழந்தைங்க நம்ம பார்த்துருப்போம். இந்த கண்டிஷன் வந்து இட் வாஸ் ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபைட் பை அ டாக்டர் லாங்டன் டவுன் இன் 1866ல ஐடென்டிஃபை பண்ணாரு. இதில் வந்து என்னன்னா 21st குரோமோசோமில் வந்து 3 எக்ஸ் இருக்கு, 2 எக்ஸுக்கு பதிலாக 3 எக்ஸ் இருக்கு. அதாவது ட்ரைசோமி 21 கண்டிஷன். இப்படி இருக்கிற குழந்தைகள் வந்து டிலேட் டெவலப்மெண்ட் இருக்கும், மென்டல் ரிட்டார்டேஷன் இருக்கும், பிஹேவியரல் ப்ராப்ளம்ஸ், வீக் மசில் டோன், விஷன், ஹியரிங் டிசபிலிட்டி இதெல்லாமே இருக்கும். இதுதான் வந்து டவுன் சிண்ட்ரோம். 21st குரோமோசோமில் அடிஷ்னலாக ஒரு எக்ஸ் இருக்கும், அதான் ட்ரைசோமிக் கண்டிஷன். So this is your Down syndrome. Next is your gene mutation. இது வரைக்கும் நம்ம பார்த்தது chromosomal mutation. Second வந்து gene mutation. Gene mutation அப்படின்றது என்னன்னா நம்ம genetic material, அதாவது டிஎன்ஏல வந்து நிறைய வந்து உங்களுக்கு நியூக்ளியோடைட்ஸ் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அடினைன், குவானைன், சைட்டோசைன், தைமின், சுகர் மாலிக்யூல்ஸ், பாஸ்பேட், இதில் எல்லாமே சேஞ்ச் இருந்ததுன்னா, இந்த சீக்வென்ஸே வந்து சேஞ்சாக இருந்ததுன்னா அப்போ உண்டாகிறது வந்து ஜீன் மியூட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இட் இன்வால்வ்ஸ் சப்ஸ்டியூஷன், டெலீஷன், இன்சர்ஷன் ஆர் இன்வர்ஷன் ஆஃப் அ சிங்கிள் ஆர் மோர் தேன் ஒன் நைட்ரோஜினஸ் பேஸ். அதாவது அடினைன், தைமின், குவானைன், சைட்டோசைன் இதுதான் வந்து லிங்க் ஆயிருக்கும்னு சொல்லுவோம். இதில் வந்து வேற ஏதாவது சேஞ்சஸ் வந்ததுன்னா, அடினைன் குவானைன் இன்வெர்ட் ஆகி டெலீட் ஆகி சப்ஸ்டியூட் ஆகி வந்ததுன்னா அப்போ ஜீன் வந்து மியூட்டேட் ஆகும். இதுக்கு பேர் வந்து ஜீன் மியூட்டேஷன் அண்ட் இட் ரிசல்ட்ஸ் இன் அப்நார்மல் ப்ரோட்டீன் ஃபார்மேஷன் இன் அன் ஆர்கானிசம். ரொம்ப அதிகமான ப்ரோட்டீன் ஃபார்மேஷன் வந்து இதனால ரிசல்ட் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஜீன் மியூட்டேஷன் அண்ட் மியூட்டேஷன் இஸ் எண்டட். இந்த ஜீன் மியூட்டேஷனோட ஒரு ஃபார்ம் ஆஃப் கண்டிஷன் தான் சிக்கிள் செல் அனீமியா. சிக்கிள் செல் அனீமியா அப்படின்றது என்னன்னா இட் இஸ் காஸ்ட் பை மியூட்டேஷன் ஆஃப் அ சிங்கிள் ஜீன். Alteration in the gene brings a change in the structure of the protein part of hemoglobin molecule. So நம்ம டிஎன்ஏல இருக்கிற அந்த நைட்ரோஜினஸ் பேசஸோட காம்பினேஷனே வந்து ஆல்டர் ஆகிறதுனால நம்ம பாடியில் இருக்கிற ப்ரோட்டீன் பார்ட் ஆஃப் ஹீமோக்ளோபின் மாலிக்யூல் வந்து சேஞ்ச் ஆகிடும். அந்த ஹீமோக்ளோபின் மாலிக்யூல் எப்படி இருக்குன்னா சிக்கிள் ஷேப்பில் இருக்கும். அதனால தான் இந்த கண்டிஷனுக்கு பேர் சிக்கிள் செல் அனிமியா அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஹீமோக்ளோபின் வந்து சிக்கிள் ஷேப்பில் இருக்கிறதுனால. ஸோ வித் திஸ் யோர் ஹெரிடிட்டி சாப்டர் இஸ் கம்ப்ளீட். கோ த்ரூ பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு வந்து டைஹைப்ரிட் மோனோஹைப்ரிட் கிராஸ் சரியாக புரியல அப்படின்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். டைஹைப்ரிட் அண்ட் மோனோஹைப்ரிட் கிராஸ் டெஃபினட்டாக நான் வந்து இன்னொரு வீடியோவில் கிளியராக புரிகிற மாதிரி உங்களுக்கு நான் போடுறேன். ஸோ தட் உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ் எல்லாமே வந்து கிளாரிஃபை ஆகும். எனி டவுட்ஸ் ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு கால் மீ. அண்ட் எக்ஸசைசஸ் இந்த லெசனுக்கு அப்புறமா இருக்கிற எக்ஸசைசஸ் எல்லாமே ஃபினிஷ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.